ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லோரும் நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்றைக்கி படித்ததில் பிடித்தது செக்ஷனில் உங்கள் கூட நான் என்ன ஷேர் பண்ணிக்கிறேன்னா, நேற்றைய வேலையை இன்று செய்தால் சோம்பேறி, இன்றைய வேலையை இன்றைய செய்தால் சுறுசுறுப்பாளன், நாளைய வேலையை இன்றைய செய்தால் வெற்றியாளன். இந்த 3 வகையில் நீங்கள் எந்த வகையில் இருக்கீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமதிக்க காலம் நமக்காக நிற்காது, நம்மளும் காலத்துக்காக நிற்க முடியாது. ஏன்னா அதுக்கடுத்து பல பிரச்சனைகள் நம்மக்கிட்ட வந்துடும். ஸோ நம்ம செய்ய வேண்டிய வேலையை அன்னன்னைக்கே செய்கிறது தான் நம்மளுடைய வெற்றிக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும். இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடி சொல்ற? ஆமாம்மா, அவர் என்கிட்ட சொன்னார், 2000 கொடுத்ததுக்கு இந்த ஆள் என்ன வேலை பார்த்துருக்கான் தெரியுமா? தோட்டம் துறவன்னு எல்லாத்தையும் கொண்டு போய் அடகு வச்சிருக்கிறது. 60 லட்சம் 70 லட்சத்துக்கு கொண்டு போய் வச்சுவிட்டு இந்த ஆள் பாட்டுக்கு எனக்கு என்ன வந்துச்சுன்னு நடிச்சுக்கிட்டு இங்கே உக்காந்துக்கிட்டான். இப்போ என் புருஷன் பாவம் கஷ்டப்பட்டுக்கிட்டு அம்புட்டு தூரத்தில் போய் உக்காந்துருக்காரு. வயிற்றுச்செல்லாம் இருக்குமா எனக்கு? நினைச்சேன் என்னடா உன் மாமனாரு என்னைக்கும் பொண்டாட்டி போட்ட கோட்டை தாண்ட மாட்டானே, இன்னைக்கு என்னடா புதுசா பொண்டாட்டி சொல்றதை கேட்காம பையனை வேலைக்கு அனுப்புறதுலயே குறிக்கோளா இருக்கானே அப்படின்னு யோசிச்சு இப்பதான் புரியுது. பாத்தியடி எம்புட்டு விவரமா இருக்கானுங்கன்னு இவனுங்க. இவரு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணுமா, இவன் ஊர்ல காசு இழந்ததுக்கு விடக்கூடாதுடி, விடக்கூடாது. நம்ம மாப்பிள்ளையும் ஒத்தையில விடக்கூடாது. அவர் கஷ்டப்பட்டு இங்க சம்பாதிச்சு போடணுமா? 1 லட்சம் சம்பாதிச்சு இங்க 2 லட்சம் கடன் கட்டணும்னா எப்படி கட்ட முடியும் ஒரு ஆம்பளை? அதான் பாருமா எவ்வளோ கொழுப்பு. கம்முனி இருக்கிறத கொண்டு போய் எவனாவது அடகு வைப்பானா? உன் அத்தைக்காரிக்கு தெரியுமா தெரியாதா? இல்லை, என்ன அவங்களுக்கு தெரியாதான். எவரு இந்த வீட்டுல ஒரு அணு கூட அத்தைக்காரிக்கு தெரியாம நடக்காதரி. எல்லாம் கூட்டுக்கலவானிங்கத்தான். எல்லாம் ஒண்ணு சொன்னாப்புல நான் அங்க வெளியே சொன்ன மாதிரி காட்டிக்க வேண்டாம், அப்பதான் பையன் வேலைக்கு போவான் அப்படி இப்படின்னு இவங்களே உள்ளுக்குள்ள பேன் போட்டிருப்பாங்க. ஏன்னா வீட்டுக்கு வீடு பாத்திரம் கொடுத்தாங்க இல்ல, அது எப்படி கொடுத்தாங்க? எல்லாரும் ஒண்ணு மண்ணா பேசி கலந்து பேசித்தானே கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த காசு விஷயத்த மட்டும் எப்படி சொல்லாம கொடுத்துருப்பாங்க? என் மாமியாருக்கு தெரியாதுன்னு தான் என் புருஷன் சொல்றாரு. ஆமா, உன் புருஷன் உண்மையை மட்டும் தான் பேசுவாரு, பொய்யே பேச மாட்டாரு பாரு. கட்டுன பொண்டாட்டிய விட அவங்களுக்கு அவங்க சம்பாரிச்சு இவங்க கடன் அடைக்கிறது ரொம்ப முக்கியமா? எப்படியாவது மாப்பிள்ளை கிட்ட பேசி தாத்தியாவது நம்ம டவுனுக்கு போயிடணும்டி. சம்பாதிக்கிற சம்பளம் 1 ரூபா கூட இவங்களுக்கு கொடுக்க கூடாது. இந்த ஆள் ஊருக்கு இறந்ததுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? கொஞ்சமாவது அறிவு வேணும். நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டான்னு கூட தெரியாது. ஏன் 5 வருஷம் டிரைவரா இருந்திருக்காரு. இப்படியா சொத்தெல்லாம் அழிச்சு எவனாவது கொடுப்பானாடி? கொஞ்சமாவது மண்டையில மூளை இருக்கா? மூளை இல்லையா? ஏதோ 100 200 ஒரு பிரியாணி ஒரு குவாட்டருக்கு எது கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை விட்டுவிட்டு சொத்தை வித்து 2000 கொடுத்துருக்கானே, இவனா மனுஷனா இல்ல மனுஷனான்றேன். அதாம்மா, எனக்கு சொன்னோன்னே வெறி மண்டைக்கு ஏறிடுச்சு. என்ன பண்ணுறது? நீ வேற கோவப்படாத. சும்மா புருஷங்கிட்ட கோவப்பட்டினா அப்புறம் அவங்க நம்ம மேலே வெறுப்பு காட்டுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லவும் தான் நான் பொறுமையாக போயிட்டேன். அதுவும் இல்லாமல் ஊருக்கு கிளம்பிட்டேன்னு சொன்னார். இந்நேரத்துக்கு எப்படி பக்கம் வந்திருப்பார். நம்ம எதுவும் பேசணும் வச்சோம்னா அப்புறம் இந்த பக்கமே வரமாட்டாருன்ட்டு தான் நானும் எதுவும் பேசலை. அப்படியே நடந்துக்க. எது சொன்னாலும் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டே இரு. மற்றபடி மாற்றி ஈட்டி பேசிப்படாத, சரியா? மாப்பிள்ளைய நம்ம வழிக்கு கொண்டு வரணும். அப்பத்தான் நம்ம மாப்பிள்ளையோட சம்பாத்தியம் நமக்கு மிச்சப்படும். இல்லைன்னு வையி அம்பிட்டு தான் 60 லட்சம் கடன் 60 மாசத்துக்கு நம்ம கட்ட முடியுமாடி? சொல்லு பார்ப்போம். இதுலேயும் வட்டி மட்டுமே இவ்வளோ கட்டணுமாமா, 2.5 லட்சம். எவனாவது கொஞ்சம் பேர் புத்தி இருக்கவன் எவனாவது மாதம் 2 லட்சம் ரூபாய் கட்டுற மாதிரி வட்டி வாங்குவானா? என்னடி இதுதான் நம்மளை விட அதிகமாக படிச்சிருக்காங்க. உன்னைய சொன்னானுங்க படிக்காது கழுத முட்டாளு அப்படி இப்படின்னு. இவங்க தான் படிச்சவங்களாச்சு, ஏன் இவங்களுக்கு தெரியாத? சொல்லு பாப்போம். அதுதான்மா, இவ்வளோ முட்டாளா இருக்காங்க. ஏட்டு சொரக்கா சோத்து போகாது. அது உங்க குடும்பத்துக்கு சரியா பொருந்துடி.
ஹம், எல்லாம் எப்படி எப்படி சம்பாதிக்கிறாங்க, இவங்க எப்படி கோட்டை விட்டுட்டு வந்து உக்காந்துருக்கானுங்க பாரு. ஐயோ ஐயோ. அதுவும் இல்லாமல் இந்த வீடுமே லோனில் கிடக்காமா, 30,000 கட்டணுமாமா. ம். அப்ப இந்த வீட்டு என்னடி இருக்குது? வீட்டுக்கு 30,000 கட்டணும்ன்றானுங்க, வீட்டுக்கு கடன் வாங்கினது ஒரு மாசத்துக்கு 2.5 லட்சம் கட்டணும்ன்றானுங்க. பெரிய வீடு, தலைவர் குடும்பம்னு பீத்தி கிடக்குதுஞ்சானுங்க. பார்த்தா என்னடி உள்ளுக்குள்ள கடன் 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 ஊருப்பட்ட கடனா இருக்கு. இதுக்கு நம்மளே பரவாயில்லையே, காவேரி கஞ்சாலும் நிம்மதியா குடிச்சுக்கிட்டு தூங்குவோமே, அந்த அளவுக்கு கடன் இல்லையே. இப்படி இவங்க ஊர் முழுக்க கடன் வாங்கி வச்சுக்கிட்டு நான் பணக்காரன்னு பீத்திக்கிட்டு தெரிஞ்சிருக்கானுங்க. இப்படி நாங்களும் கடன் வாங்கினா நாங்களும் தான் பணக்காரன் ஊர் முழுக்க தெரிஞ்சுக்கலாம். பெரிய குடும்பம் பெரிய குடும்பம்னு தெரியாதனமா இந்த பாலங்கரத்துல உன்னை தள்ளி புட்டேன்டி. ஏமா நீ வேற, இப்படியெல்லாம் இந்த ஆளு கடன் வாங்கி தொலைவான்னு தெரிஞ்சிருந்தா நான் எதுக்கு கல்யாணம் பண்றேன்? என்ன கண்டாவி இப்போ. நானும் நினைச்சேன் மாப்பிள்ளை வெளியூர் போயிட்டாருன்னா மாசம் 1 லட்சம் சம்பளம், இங்க காடு கரையில வெள்ளாமையில ஒரு அமௌண்ட் வருது, எப்படியும் மாசம் 3 லட்சம் ரூபாய் பக்கம் சம்பாத்தியமே வரும். பணக்கார குடும்பத்துல பிள்ளைய கட்டி கொடுக்குறோன்னு எந்த கணக்கு வழக்கையும் பார்க்காம உன்னை கட்டி கொடுத்துட்டேன். இப்ப வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா தானே தெரியுது, இங்க ஒன்னும் இல்ல, தொடச்சு வச்சிருக்காங்க, கடனை மட்டும் கழுத்து நிறைய வாங்கி வச்சிருக்காங்கன்னு. இந்த லட்சணத்துக்கு எதுக்குடி இவ இந்த பீத்தி திரியறா? ஏதாவது வாய் கொடுக்கட்டும், அவளை அன்னைக்கு பிடிச்சி கிழிக்கிறேன் பாரு அவளை. வாயை வச்சுட்டு கம்முனிருமா. அவருக்கு சொல்லும் போதே என்கிட்ட என்ன சொன்னார்னா, உன்னை நம்பி சொல்கிறேன், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, அதுவும் அத்தை கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தாம்மா சொன்னார். நீ இது கோபத்தில் எது என் மாமியார் கிளவிக்கிட்ட பற்ற வச்சு விட்றாத, அப்புறம் அம்புட்டு தான் இவர் என்னை ஒரு வழி ஆக்கி விடுவார். ஏண்டி இவ்வளோ பெரிய விஷயம் தொக்கா மாட்டி இருக்கு, அவளை பிடிச்சி என்னைக்காவது வச்சு செய்யணும்னு நான் காத்துக்கிட்டு கிடக்குறேன், நீ என்னடி இப்படி என் வாயை அடக்கிறவ? சொன்னா கேளுமா, நீ வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்காம எதையாவது ஒன்று சொல்லி விட்டு போயிடாத. அதுக்கப்புறம் என் புருஷன் அப்படியே என் பக்கம் திரும்பிக்குவார், உங்ககிட்ட சொன்ன பாவத்துக்கு நீ அங்கே சொல்லுவியாடின்னு. இப்போ தான் அவர் என்கிட்ட அன்பாக பேசுகிறாரு, இதில் நீயே கெடுத்து குட்டிச்சோறாக்கிறாத. ஆனா இதை சொல்லிருங்கடி, நான் தான் எல்லாம் பண்றேன் வைக்கிறேன்னு. ஏ காவியா, என் தூக்கத்தை கெடுத்துட்டு நீங்கள் குடும்பமே நிம்மதியாக தூங்குறீங்களா? விட்ட மாட்டேன். உங்கள் எல்லாத்துக்கும் தூக்கத்தை கெடுக்கிறதுக்கு தான் இந்த வாசு வந்திருக்கேன். கல்யாணம்னு அவ்வளோதான், இன்னும் ஒரே வாரம் தான், அதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிடும், நீயும் வேற வீட்டுக்கு போயிடுவ. அதுக்கப்புறம் எங்களையெல்லாம் நீ நினைச்சு பாப்பியா என்னன்னு கூட தெரியல. ஏன் இப்படி சொல்றீங்க? நான்லாம் அப்பெல்லாம் போக மாட்டேன், உங்க கூட தான் இருப்பேன். ஆமா ஆமா, நாங்க இப்படி சொல்றவங்களெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். நீ நிஜமா நம்பினாலும் நம்பாட்டியும் நான் உங்க மேல எப்பயும் பாசமா தான் இருப்பேன். என்ன குடியார மட்டையை கிடக்குறானா? என் தூக்கத்துக்கு எடுத்துட்டு நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? விட மாட்டேன், உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். காசு வந்ததை பத்தி சொல்லிடுவோமா? ஐயோ பயமா இருக்கே. ஒரு பக்கம் சொல்லிடலான்னு தோணுது, இன்னொரு பக்கம் சொன்னா என்ன நடக்கும்னே தெரியல, ரொம்ப பயமா இருக்குது. ஏண்டி என்னமோ சத்தம் கேட்ட மாதிரி இல்ல? இல்லம்மா, எந்த சத்தமும் இல்ல. இந்த ஆளுதான் கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்கிறத. நான் கூட என்ன சத்தமோ ஏது சத்தமோன்னு பயந்தே தொலைஞ்சிட்டேன். போ, இப்பதான் உன்னை கையில வாங்கின மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள இந்த காலம் போனதே தெரியல. என்னமோ சட்டு 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 சட்டுன்னு இவ்வளோ வருஷம் ஓடி போச்சு. ஓடி போவோம், ஓடி போகாது. அம்மா என்ன அது அது வந்து என்னன்னு சொல்லு. வாசு. ஏண்டி இப்ப எதுக்கு அந்த பொறுக்கிய பத்தி பேசிக்கிட்டு இருக்க? அவன் தான் இந்த ஊரை விட்டே போயிட்டான்ல, அவன் போனதுக்கு அப்புறம் தாண்டி நான் நிம்மதியா இருக்கேன். இப்ப எதுக்கு அந்த படுபாவி பாதகத்தையும் குடியை கெடுத்தவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? ஓஹோ அப்படியா? என்னை பத்தி இன்னும் சரியா யாரும் கணக்கு போடல, நீ ஒரு ஆள் தான் கரெக்டா கணக்கு போட்டிருக்க, அதே மாதிரி செஞ்சிருவான். இல்லம்மா. எவரு? அவன் துஷ்டனை கண்டா தூரம் வளர்கணும்னு சொல்லுவாங்க, அவனே போய் சேர்ந்துட்டான், இனி எதுக்கு அவன் பேச்சு? அதுவும் இல்லாம
இந்த மனுஷன் வேற இங்கே தான் படுத்து இருக்கிறது. நீ இந்த பேர் சொல்கிறத மட்டும் காதில் விழுந்துச்சுன்னு வையே, அம்புட்டு தான் இன்னைக்கு நீயே நானும் நிம்மதியாக தூங்கின பாடு இல்லை, பெரிய ரகலையே பண்ணிவிடுவது. ஐயோ, நான் என்ன சொல்ல வரேன்னு கூட இந்த அம்மா புரிஞ்சுக்காம பேசுகிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? ஏண்டி, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுடி. கண்டதை கடியதை பற்றி நீ எதை பற்றி யோசிக்காத. நீ நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இந்த பொறுக்கியெல்லாம் கல்யாணம் பண்ணன்னு வையி, உன் வாழ்க்கை நல்லாவே இருக்காது. என்ன ஆகும்னு கூட தெரியாது. இந்த ஆளுக்கு 3 மடங்கு வருவான் அவன். அதனால் அந்த கன்றாவியை பற்றி யோசிக்கிறத விட்டுட்டு இனி நிம்மதியாக இருக்கிறத பற்றி யோசி. நான் கன்றாவியா? நான் கன்றாவியா? இந்த கன்றாவியோட குணத்தை இன்னும் சுயரூபம் பார்க்கலல்ல. இனிமே தான் என் சுய ரூபத்தை முழு ரூபமா பார்க்க போறீங்க. தன்னானே 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 குயிலே சுவாமி தன்னானே தன்னானே என்னோட மயிலே. ஆத்தாடி, இந்த மாடசாமி எதுக்கு இந்த நேரத்தில் இருந்துட்டு வரான்னு தெரியலையே. ஐயோ, நம்ம மட்டும் இங்கே நிற்கிறத பார்த்தா என்ன பண்ணுவான்னு கூட தெரியாதே. ஏற்கனவே இந்த ஆள் கொதிக்க கொதிக்க வலையை எடுத்து ஊற்றுனா, இப்போ என்னத்தை எடுத்து ஊற்றுவான்? முதல்ல இங்கே இருந்தவன் இன்னைக்கு பிரச்சனையே வேற மாதிரி ஆகிடும். அதுவும் இல்லாமல் ஊரை விட்டு போய் மறுபடியும் நான் இந்த ஊருக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுது, அவ்வளோதான். என்ன நடக்கும்னு கூட தெரியாது. ஊருக்காரங்களே கட்டி வச்சு உரிச்சாலும் உரிச்சு போடுவாங்க. என்ன பண்ணுறது? என்கிட்ட அது போய் இப்போ ஒளிஞ்சிடுறது தான் நல்லது. தஞ்சாவூர் மண்ணை எடுத்து என்னடா இது? யாரோ அப்படி போன மாதிரி இருந்துச்சு. யாரோ போன மாதிரி இருந்துச்சு. ஏய், யாரியா? யாரியா அது? யார் அது? என்னது களவாணி பையனாவது இருக்குமா? நம்ம வீட்டு பக்கம்ல போயிருக்கிறான். அங்க வேற மாடு கண்ணெல்லாம் வேற கட்டி போட்டு வச்சிருக்கோமே. ஆத்தாடி, இது என்ன பெரும் தலைவலியா இருக்குது. யாருமே இல்லையே, தெருவுல யாருமே இல்ல. ஆனா நம்ம வீட்டு பக்கம் தான் யாரோ ஓடுன மாதிரி இருக்கு. ஆத்தாடி, இது என்ன பெரும் இதா இருக்கு. நம்ம மட்டும் வரலன்னா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும்? ஐயோ, மாடு கண்ணெல்லாம் கிடக்குது. ஒவ்வொன்றும் வித்த 80,000 70,000த்துக்கு போகுமே. இதா ஓடுறேன். ஐயோ, இந்த ஆள் இந்த நேரத்துலயா வரணும்? இப்ப எந்த பக்கம் போய் ஒளியிறது? ஐயோ ஐயோ, எங்கிட்ட மாட்டினாலும் சிக்கிடுவோமே. இந்த மாடுகளாம் தூங்குதுங்க, முழிச்சிருந்துச்சுங்க. ஏதோ கத்தியாவது காட்டி கொடுத்துருங்க. யார் யாரு அங்கிட்டு போனது? யாரா இருந்தாலும் வந்துருங்க, இல்லைன்னா அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். ஐயோ, எங்கிட்ட தான் வர்றது. நம்மளை பார்த்தாரு, இன்னைக்கு அம்பிட்டு தான். ஒளிஞ்சிருடா வாசு. என்னடா இழைச்சு போயிட்ட? ஒழுங்கு சாப்பிட்றியே இல்லையா? நான் எங்கம்மா இழைச்சு போயிட்டேன்? நல்லா தான் இருக்கேன். அதுவும் இல்லாம கடையில கூட நான் எதுவும் வாங்கி சாப்பிட்றதில்ல. 3 நேரம் வீட்டு சாப்பாடு தான். என்னமோ போ, இங்க இருக்கும்போது கூட நல்லா இருந்த, இப்ப என்னமோ மாதிரி இருக்க. ரொம்ப வேலை கஷ்டமாடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா. கஷ்டம் இல்லாத வேலை எங்க இருக்குது தங்கம்? எல்லா வேலையிலும் கஷ்டம் இருக்கதான் செய்யுது. அதுக்குன்னு முகமெல்லாம் கருத்து போய் இருக்குது. என்னடா முகமெல்லாம் கருத்து போயிருக்கு? வெயிலே அழைச்சலா? ஏதோ ஆபீஸ் ரூம்ல உட்காந்து வேலை செய்யறதுன்னு சொன்னேன். ஐயோ அம்மா, நான் ஆஃபீஸ் ரூம்ல தான் உட்காந்து வேலை செய்கிறேன். காலையில் ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே ரூமுக்கு போய் ட்ரெஸ் கூட மாற்றலை. அப்படியே ஆஃபீஸில் ஒர்க் முடித்த உடனே அப்படியே நான் கிளம்பி வந்துட்டேன். அதனால ஃபேஸ்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது. குளிச்சா சரியாக போயிருமா? என்னமோ போடா, நீ என்னமோ சொல்கிற, ஆனால் என் மனசுக்கு ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. போடா. அம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் தான் இப்படி ரொம்ப இதாகிட்டு இருக்கீங்க. ரொம்ப இழைச்சி போயிருக்கீங்க. சாப்பிட்றீங்களா இல்லையா? எங்கடா சாப்பிட்றா? பிள்ளையும் அவன் அங்கே போயிட்டான். இப்போ என்ன பண்ணுறது? ஒத்த பிள்ளைய வச்சுருக்கோம். இப்படியா அப்படி இப்படின்னு அதை நினச்சிக்கிட்டே புலம்பிக்கிட்டே இருக்கா. இதில் ஒழுங்கான சாப்பாடே இல்லை. அன்னைக்கெல்லாம் மயக்க வருது, தலை சுத்துதுன்னு உக்காந்துட்டா வேலை செய்ய செய்ய. அப்பயும் நான் சொல்கிறேன், போய் சாப்பிட்டு வானாலும் கேட்கறது இல்லை. பையன் ஒருத்தன் அங்கே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்மளும் ஏதோ ஒரு கைக்கு கை வேலை பார்த்தா தான் பரவாயில்ல, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னம்மா நீங்கள் ஒழுங்கா சாப்பிட்டு வச்சு இருங்கம்மா. நீங்க தான் எனக்கு முக்கியம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நான் அவ்வளவு தூரத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இப்படி நீங்க உங்க உடம்ப கெடுத்துக்கிறதுனா அப்புறம் எதுக்கு நான் அங்க போய் வேலை செய்யணும்? சொல்லுடா, நல்லா சொல்லு. இங்க பாருங்க, உடம்ப பாத்துக்கோங்க, சரியா? சரிடா, அதெல்லாம் பார்த்து விடு. நீ வேற எங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கத பார்த்தா
உள்ள அவ வருத்தப்படுவா. என்னடா இது, நம்ம வீட்டில் பேசுகிறா, நம்மக்கிட்ட பேசலை வைக்கலன்னு. ஓ, முதல்ல அவளை போய் பாரு. அவங்க அம்மா வேற உள்ள உட்காந்துருக்கா. அவள் ஒரு லூசி கிளவி. வெளியே வந்து பாயை போட்டு படுப்பாளா, அதை விட்டுட்டு நீ இல்லாத போய் உள்ளே படுக்கிறா. பரவாயில்ல, நீ இருக்கும்போது உள்ளே தான் போய் படுத்துக்கிட்டு இருக்கிறா. முதல்ல அதை வெளியே வந்து படுக்க சொல்லு. நீங்கள் 2 பேரும் உள்ளே இருங்க. சரிங்கம்மா. சரி பாருங்க, சாப்பாடு எடுத்து வைக்கி, சாப்பிட்டோம். ஐயோ, அதை மறந்தே போயிட்டேன் பாரு. இருடா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்லைம்மா, உமாவோட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். அதுவும் சரிதான். மருமக கையில் நீ போய் சாப்பிடு போ. எல்லாமே ஆக்கி வச்சிருக்கேன்டா. பக்கத்தில் நாட்டுக்கோழியை அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன். எல்லாம் இருக்கு. சாப்பிட்டு படு, சாப்பிடாம படுக்காம. சரி. பரவாயில்லைங்க, நான் நல்லா என் பையனை வளர்த்துருக்கேன். உன்னோடதுல யார் குறை சொல்ல முடியும்? இல்லைங்க, இப்படி வளர்ப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதான் என் சாமியை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு. இல்லே, யாரா இருந்தாலும் வெளியே வந்துருங்களே. கையில மாட்டீங்கன்னு வைங்க, மனுஷனா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். உரிச்சு போடுவேன்னு சொல்லிவிட்டேன். ஒழுங்க மரியாதையா வெளியே வந்துருங்க. ஐயோ, இந்த ஆள் இன்னைக்கு விடவே மாட்டான் போல இருக்கே. எவாரு, நீ வர்றத நான் பார்த்துட்டேன். ஒழுங்க மரியாதையா வெளியே வந்துருங்க. மாடசாமி இழிச்சவன், அவனை ஏமாத்திடலாம். ராத்திரி ஆட்டை களவண்டுட்டு போயிடலாம், மாட்டை களவண்டு போயிடலாம் நினைக்காதீங்க. எந்த சந்தைக்கு எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எந்த கொம்பனா இருந்தாலும் ஒழுங்கா கண்டுபிடிச்சு விடுவேன். என்ன என்ன ராத்திரி நேரத்துல கம்ப வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அடியே, தோட்டத்துல இருந்து வந்துகிட்டு இருந்தேன். யாரோ ஒருத்தர் திடீர்னு நம்ம வீட்டுக்குள்ள வந்து விருட்டுல பூந்துட்டாண்டி. அதான் யாரும் மாட்டதும் கலவாண்டு போறாங்களான்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, உங்களுக்கு தான் வந்துட்டு யாராவது ஒருத்தர் வருவாங்களே. பகல்லே பன்னிக்குட்டி தெரியாது, ராத்திரி என்ன எருமை மாடா தெரிய போது. கம்முன்னு வாங்க, வந்து படுங்க. சும்மா யாரோ போனாங்க வச்சாங்கன்னு ஏதோ மாயா இருக்கும். இந்த நேரத்துல யாரு வாரா? அவங்க போய் படுக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு. ஏடி, நான் என்ன பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? உண்மையை தாண்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பார்த்தேன்டி, விருட்டுன்னு போனாங்கடி. கைய பார்த்தேன், ஆரஞ்சு கலர்ல சட்டை போட்டிருந்தான். நான் பார்த்தேன். அத்தாடி, தூரத்துல இருந்து பார்த்தாலும் சட்டையை சரியா சொல்றதே. ஆரஞ்சு கலர்னா அது அது யாரு? ஒருவேளை வாசுவா? அட பாவி, இன்னமும் நீ இங்கே தான் சுத்திக்கிட்டு இருக்கியா? எங்கிட்டு இருக்கான்னு வேற தெரியலையே. ஐயோ, மாட்டினா இந்த ஆளு என்னைய வச்சு உரிச்சிருவதே. நீ தான் இவனுக்கெல்லாம் கூட்டு களவாணியான்னு. ஐயோ, ஏங்க, வெளியே அவ துணி துவைச்சு காய போட்டிருந்தா அதுல ஏதாவது சேலை துணி எதுவும் பறந்துருக்கும். அதை பார்த்துட்டு நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அடியே, சும்மா வெளு ரொட்டி போடுவேன்னு சொல்லிவிட்டேன். உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பதான் பொய் சொல்றேன்னு. ஐயோ, நீங்க எதுவும் இருக்காதுப்பா. அதுவும் இல்லாம 11:30 ஆகி போச்சு. இந்த நேரத்துக்கு யார் வாரா போறா? ஏண்டா, பகல் நேரத்துல எவனாவது போனா வந்தா கூட நான் கண்டுக்க மாட்டேன். இப்படி ராத்திரி நேரத்துல பாத்திருக்கேன்னு சொல்றேன். எவனாவது களவாணி பையன் வந்து வீட்டு பூந்து எதையோ களவாணிட்டு போயிட்டானா என்னடா பண்றது? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. முதல்ல வாங்க, உள்ள வாங்க. ஏங்க, அப்பெல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க. அப்படி எதுவும் யாராவது எங்கிட்ட வந்துருந்தா, மாடெல்லாம் படுத்து கிடக்குது, சும்மா விட்டுருமா? கத்தி காட்டி கொடுத்துறாது ஆள் தெரியலன்னா. ஐயோ, உங்களுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனா நீங்களாம் கண்ணால பார்க்கும்போது தெரியும். நான் பார்த்தேன், எவனு தெரியல. சிக்கனானா பிடிக்கி இருப்பேன். எஸ்கேப் ஆயிட்டான். இருக்கட்டும், சரி போங்க, உள்ள போங்க. ஏம்மா, நீ மட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போ. போறேன்டா. ராத்திரி நேரத்தில் தூங்குற மனுஷன் தூக்கத்தை கெடுத்து விட்டது இந்த ஆளு. ஐயோ, வாசு மச்சான், திரும்ப மாட்டு பயல, இன்னும் நீ போம இங்கதான் தெரிஞ்சிட்டு இருக்கியா? இல்லடா, நினைச்சேன்டா, அந்த ஆளு இந்த கலர் சட்டன்னு சொல்லும் போதே நினைச்சேன் நீயா தான் இருக்கணும்னு. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏனும்லாம் ஒண்ணும் பண்ணல, காவியாவிட்ட பேசணும், அதான். இங்க பாரு, நீ போற பக்கம் ஒன்னும் சரியில்லை சொல்லிட்டேன். மனுஷனா இருக்க மாட்டேன். உள்ளங்க மரியாதை இங்க இருந்து போயிரு. எங்க அப்பா எங்க மட்டும் மாட்டி இருந்தா இன்னைக்கு உனக்கு சக்க புளிஞ்சிருப்பாரு. இங்க பாரு, நான் போயிடுறேன். இங்க இருக்கலாம், நான் ஒண்ணு வரல. காவிய கிட்ட பேசணும், அதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணு. அதெல்லாம் என்னால முடியாது. நீ ஏற்பாடு பண்ணு, நான் பேசிட்டு போயிடுறேன். மத்தபடி வேற எதுவும் நான் வச்சுக்க மாட்டேன். அவளுக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சுன்றேன். அவகிட்ட என்னடா பேசுறதுக்கு உனக்கு? எனக்கு என்னமோ இருக்கு. ஏற்பாடு பண்ணுனா பண்ணு. உன்னோட பெரும் தலைவலியா இருக்குடா. ஊர் உலகத்துல எத்தனையோ நண்பர்கள் வச்சிருக்காங்க. எனக்குன்னு வந்து வாச்சிருக்கான் பாரு.
காவியா கிட்ட பேசி உன்னை பார்க்க வைக்கிறேன். போதுமா? முதல்ல போய் தொலை. டேய் அந்த ஆளு இது வந்துட போறான்டா, நீ முதல்ல போடா. எல்லாம் இந்த நேரம் கரகம். ஐயோ ஆண்டவனே, கொஞ்ச நேரத்துல உயிர் போய் உயிர் வந்துருச்சு. அப்பா உமா, மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்குங்க. சரி, பேசிட்டு இருங்க. நான் வெளியே போறேன், கதவை சாத்திட்டு போறேன். ஓய், என்ன ரொம்ப மிஸ் பண்ணியா? ரொம்ப ரொம்ப. நானும் தான். உன் கூட இருக்கும்போதெல்லாம் சண்டையாவே போட்டுட்டு இருந்தோம். ஆனா நீ இல்லாம இருக்கும்போது எவ்வளோ சங்கட்டமா இருந்துச்சு தெரியுமா? எனக்கும் தான், நீங்க இல்லைன்னோடையும் உயிரே இல்லை. அதான் வந்துட்டல. இனி எந்த பிரச்சனையும் இல்லை. அடிச்சாங்களே, வலிக்குதா? இல்லை, நீங்க தான் வந்துட்டீங்கல்ல, அது போதும். இந்த மாதிரி நீ பேசுவ, இந்த மாதிரி மாற்றம் உங்ககிட்ட இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் போயிருக்கவே மாட்டேன். பரவாயில்ல விடுங்க, இதுல என்ன இருக்கு? நீங்க வந்துட்டீங்கல்ல, அதுவே போதும். வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீங்க சாப்பிடாம வந்திருப்பீங்க. நீ மட்டும் என்ன சாப்பிட்டுட்டா இருக்க? ஏற்கனவே 3 வாட்டி சாப்பிட்டேன். உங்களுக்காக சாப்பிடாம தான் இருக்கேன். வாங்க. சரி, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன். சரி.